ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த 3 நாட்கள் கூடுகையிலும் கேட்கறதுக்காக பதில் சொல்லக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்போடு நான் காத்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு நான் வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களா? என்னோட ஊர் வந்து நாகர்கோயில். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் யாருக்கெல்லாம் தெரியும்? கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யாராகிலும் இருக்கிறீர்களா? திருநெல்வேலி, தூத்துக்குடி இருக்கீங்களா? நாகர்கோயில் தமிழ் ஓகே தானேங்க? புரியும்ல? ஸ்கூலிங் பண்ணதெல்லாம் நாகர்கோயிலில். என்னோட இன்ஜினியரிங் பண்ணது வந்து போரூர் பக்கத்தில் குன்றத்தூர் மாதா இன்ஜினியரிங் காலேஜ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி டிபார்ட்மெண்ட்டில் பண்ணேன். என்னோட மாஸ்டர் டிகிரி வந்து லண்டனில் பண்ணேன். எம்பிஏ வந்து லண்டனில் பண்ணேன். ஒரு கார்ப்பரேட்டில் பெங்களூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். இதே சென்னையில் ஹச்சிஎல்ல கொஞ்ச நாள், ரொம்ப நாளில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே கிரிக்கெட்டிங் நிறைய விளையாட போவேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர். பேட்டை கிட் பேக்கை தூக்கிட்டு இந்த சைடில் நிறைய இடம் போயிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வேதத்தை சுமந்து செல்லும்படியாக தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஊழியம் செய்யும்படியான ஒரு ஸ்தானத்திற்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். அன்னைக்கு யாராவது நான் ஊழியம் பண்ணுவேன்னு யாரும் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம். கனவுல கூட யாரும் ஊழியக்காரனாய் வருவேன் என்று யாரும் எதிர்பார்த்தது கிடையாது. எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு மெசேஜோட ஒரு டாபிக் வச்சிருக்கிறேன். நீர் என்னை கொண்டு என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீர். ஆமென். யாருக்கு இது புரியுது? நான் அல்ல, பல தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுப்போம். இப்போ எனக்கு பெரிய ஆசை என்னன்னா, எனக்கு அம்மா அப்பாவுக்கு லண்டனில் போய் எப்படியாவது செட்டில் ஆகி அங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிற விருப்பம் இருந்தது. இது உலக பிரகாரமாக நம்மேல் அநேகர் வைத்திருக்கிற நல்லெண்ணத்தின் தீர்மானங்கள். அதில் எந்த தப்புமே கிடையாது. இதன் மத்தியிலும் பிசாசும் சில தீர்மானங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஏற்றாப்புல வேற ஒரு சில காரியங்களும் அந்த டைமிங்கில் செய்து கொண்டிருந்தேன். எல்லா தடைகளையும் முறித்து தேவன் அவருடைய தீர்மானத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை சாட்சியாக பகிரும்படியாக முதல் நாள் செய்தியை கொண்டு போகிறோம். ஆமென். அப்ப இல்ல எந்த வயசு வித்தியாசமும் இல்லை. ஒரு முடிவு உங்களோட தான் இருக்கணும். நான் நினைப்பதும் வேண்டாம். ஏன்னா நம்ம நினைக்கிற காரியங்கள் நமக்கு பிடிச்சதா இருக்கும். பிசாசு நினைக்கிற காரியங்கள் அதை விட பிடிச்சதா இருக்கும். ஆண்டவர் தீர்மானிக்கிற காரியங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் இன்றொரு பொருத்தனையை செய்வோமாக. ஆமென். ஃபர்ஸ்ட் டே எனக்கு இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டே தேர்ட் டே எனக்கு மெசேஜ் கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் 3 நாட்களும் எனக்கு என்ன விருப்பம் என்பதை பிரசங்கிக்க வரவில்லை, உங்களுக்கு என்ன ஏக்கம் என்பதையும் பிரசங்கிக்க வரவில்லை. ஆண்டவர் உங்களோடு என்ன இடைப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை பிரசங்கிக்கும்படியாக தேவன் இந்த இடத்துல என்னையும் உங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன பேசணும்னு விரும்புகிறாரோ அதைத்தான் இன்னைக்கு மெசேஜை கேரி பண்ணுவேன். இது ஒரு ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் வந்து ஒரு ஃபண்டமெண்டல். இன்னைக்கு இந்த ரோடெல்லாம் பார்க்க வரும்போது, வேளச்சேரியில் நாங்கள் நிறைய நாள் தங்கியிருந்தோம். வரும்போது அந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது நிறைய கோர்சஸ்லாம் பண்ணுறதுக்கு பேக்கை தூக்கிட்டு போவேன் ஜாபுக்காக. இன்னைக்கு அதே பேக்கில் வந்து பைபிள் எல்லாம் கொண்டு வரும்போது நானே யோசித்தேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கல, அதையும் காட்டிலும் என் வாழ்க்கையில் நீர் மேன்மையான தீர்மானத்தை வைத்திருக்கிறீர். இன்று அது நிறைவேறி கொண்டிருக்கிற பொழுது நான் ஆசைப்பட்டதை காட்டிலும் 1000 மடங்கு நிறைவுள்ளதாகவே இது இருக்கிறது. ஆமென். இப்போ யாரெல்லாம் ரெடி ஆயிட்டீங்க? வில்லிங். ஆண்டவரே நீங்க பிடிச்சதோ பிடிக்கலையோ நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அப்புறம் யாரும் மாற மாட்டீங்கல்ல. மாறாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மாற மாட்டேன்னு யாரெல்லாம் சொல்லலாம். அது எனக்கு உடன்பாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதற்கு பிறகு அதை நான் பரிபூரணமாய் ஏற்றுக்கொள்வேன். அது ஏற்றுக்கொள்கிறவர்கள் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த உலகத்தில்
இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பொழுது அவரை கொண்டு அநேக காரியங்களை செய்ய முன்னமே தீர்மானித்திருந்தார். ஏசப்பா இந்த உலகத்துல செய்த எல்லா காரியங்களுக்கு முன்பும் ப்ரீ டிட்டர்மைன் சொல்லுவோம். தீர்மானித்தது அப்படின்னு என்னன்னா திடீர்னு பிளான் பண்றது இல்லை. கன்வென்ஷன் இன்னைக்கு நினைச்சு பிளான் பண்ணி காலையில நினைச்சு சாயங்காலம் செஞ்சோமா? காலையில நினைச்சு செஞ்சோமா? தீர்மானம் என்ன? இதுக்கு முன்பே ஒரு விஷயத்தை ப்ரீ டிட்டர்மைன் பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னைக்கு அதை நம்ம என்ன செய்யறோம்? எக்ஸிக்யூட் பண்றோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்ற உடன்பாடு எத்தனை பேருக்கு இங்க இருக்குது? என் வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவர் அநேக காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்ல சிலைய காரியங்கள் தீர்மானித்தபடி நடந்தும் இருக்கிறது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் தேவன் தீர்மானித்தபடி நடக்காமலும் இருக்கிறது. அதனாலதான் நிறைய விஷயங்கள்ல முயற்சி பண்ணி பார்த்தாலும் வெற்றிகளை நாம் இப்ப ஏன் நிறைய விஷயத்துல ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு பதில் யாருக்கெல்லாம் கிடைச்சிட்டு. அப்ப அந்த காரியத்தில் நாம் தீர்மானித்திருப்பது ஒன்று, தேவன் வாயை திறந்து சொல்லலாமே, வாயை திறந்து சொல்லுங்க. நான் நினைச்சிருது இப்படி, ஆனா ஆண்டவர் வேற மாதிரி ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்கள அந்த ட்ராக்கை மாற்றி விட்டுருவோம். சரிதானே பாஸ்டர்? ஃபர்ஸ்ட் எனக்கு இவ்வளோதான் மெசேஜ். ரூட்டு மாறி போயிட்டே இருக்கீங்க. எவ்வளோ தூரம் ரூட்டு மாறி போனாலும் சர்ச்சுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. எவ்வளோ மாறி போனாலும் இந்த இடத்தை அடைய முடியாது. அதில் நிறைய பேர் ரூட் மாறி போயிருக்கீங்க. அதில் மறுபடியும் என்ன செய்வோம்? ஓகே தானே? மெசேஜுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு முதல் நாள் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோம் எல்லாம் கிளியர் ஆகிட்டீங்க. அப்போ இன்னைக்கு யாருக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்குறேன்னா, யாரெல்லாம் ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் சிலவங்க என்னன்னா பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் மோடுக்கு போயிருப்பாங்க. சிலவங்க என்னன்னா ரூட் மாறி போயிருப்பாங்க. இன்னைக்கு அவர்களை மறுபடியுமாக ஆண்டவர் எதை நோக்கி தீர்மானித்து இந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரோ அதை நோக்கி உங்களை நடத்தி செல்வதுதான் முதல் நாளில் நாம் பிரசங்கிக்க போகிற காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா ஏசப்பா வாழ்க்கையில பிதாவானவர் தீர்மானித்ததை அவர் எப்படியெல்லாம் நிறைவேற்றினார். சரி, அவர் நமக்கு யாருன்னா ஏசப்பா யாருக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்காங்க. தெய்வமா இருக்கிறது ஒன்று ஸ்டைடு, எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஆனால் ஒவ்வொரு காரியங்களையும் துல்லியமாக பிதாவின் தீர்மானத்தின்படி நிறைவேற்றினவர். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலை வச்சுதான் ஃபர்ஸ்ட் டே மெசேஜை நம்ம கேரி பண்ணி கொண்டு போக போறோம். அதுல எனக்கு பைபிள் ரீடிங் வாசித்த காரியங்களை என்ன ஒரு வாட்டி திரும்ப வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 67 முதல் 75 வரை உள்ள வசனங்கள். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கம் தத்தும் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையில்களில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. ஒரு நிமிஷம், அதே வசனங்களை திரும்ப யாருக்கு இது புரியுதா? என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. சரி, இது யாரோட பேசுறாரு இப்போ? இந்த வசனம் யாருக்கான வசனம்? அதுக்கு முந்தின வசனங்களை வாசிருங்க. நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்து. எதை நினைத்தருளி இன்னைக்கு வந்திருக்கோம்? இந்த நாள் கூடுகை எதை நினைத்தருளி தேவன் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார்? யாரோட பண்ண உடன்படிக்கையை? அவர் யாரோட பண்ணது? கையை காமிக்கணும், சொல்லுங்க. யாரோட பண்ணது? யாரோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? பண்ணியிருக்கிறார்லம்மா, வாசிங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்களின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமென். அப்போ அவர் இந்த உலகத்தில் வந்தது வெறுமனே அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்ல,
ஆண்டவர் உங்களை கொண்டு எவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ. அப்படி என்ன அர்த்தம்? புதுசா இன்னைக்கு மெசேஜ் எனக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களை கொண்டு ப்ரீடிஸ்டைன் என்னென்ன நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே தீர்மானங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு சாட்சி சொன்னேன். என்னை கொண்டு அவர் தீர்மானித்தது இந்த நாளிலே நான் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று. ஆனா எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது என்ன என்பது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவன் தீர்மானித்தபடி காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது, ஆமென், உங்க சைடுல ஒரு சப்போர்ட் வேணும். என்ன செய்யணும்? அவர் நம்ம ஆண்டவரோட பெரிய பியூட்டி என்னன்னா, ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமா யாரையும் இழுக்க மாட்டார். யாருக்குள்ள உடன்பாடு யாருக்கெல்லாம் இருக்குது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஃபோர்ஸ் பண்ணி வாணு கூட மாட்டார். ஒரு பாயிண்ட்ல வர வைப்பது எப்படி என்று அவருக்கு தெரியும். வர வைப்பார். வர வைத்த பொழுது அவருடைய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பார். அப்ப இன்றும் நாம் இந்த இடத்தில் இணைந்திருப்பதற்கான ஒரு பிரதான நோக்கம் உண்டு. உங்களை குறித்தும் உங்கள் திருச்சபையை குறித்தும் ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருக்கிற காரியங்களை மறுபடியுமாய் உங்களை கொண்டு நிறைவேற்றுவதற்காக முதல் நாளிலே மிஸ் அலைன்மெண்ட் சொல்லுவோம்ல, அங்கங்கு வழி தவறி வழி விலகி, இன்னொன்று வேண்டும் என்று வழி வேண்டான்னு ஒதுங்கி ஓடி, வேண்டாம் என்று யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஒரு காலத்தில் வைராக்கியமாய் இருந்த பிள்ளைகள் மறுபடியுமாக வழி தவறி சென்று இப்பொழுது மறுபடியும் தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்க உண்மையாகவே ஒரு ஏக்கத்தோடு மனதில் நினைத்து கொண்டிருக்கிறவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருவதற்காக இந்த நாளிலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இதோட யாருக்கெல்லாம் தெளிவாயிற்று? சரி, இவ்வளவு நேரம் தேவன் யாரோட இடைப்பட்டார் காமிக்கலாம். யாரோட பேசினார்? இவ்வளவு நேரம் யாரோட பேசினார்? 2 பேர் 3 பேர் இருக்கீங்க, அப்படிதானே? அதனால இது வந்து குற்றப்படுத்துறது எனக்கு இன்னைக்கு மெசேஜே கிடையாது. ஏன் நீங்க போனீங்கிறது மெசேஜ் இல்ல, திரும்ப வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதா மெசேஜ். ஆமென். ஆண்டவருடைய வாழ்க்கையில், ஏசப்போட வாழ்க்கையில எதையெல்லாம் பிதாவானவர் தீர்மானித்து வைத்திருக்கிறாருங்கிறதா இன்னைக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை தீர்மானிப்பாங்கிற பிரேயர்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன். சரியா? மெசேஜுக்குள்ள போயிடலாமா? சரி, போயிடலான்னு சொல்றவங்க நல்ல ஒரு அலையிலையோ சொல்லணும். நல்ல இன்னும் ஹல்லேலூயா. மத்தேயு 1வது அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சும்மா நடக்கலையே, அதெல்லாம் ஏதோ வந்தாரு ஆண்டவர், திடீர்னு ஒரு ஆளை சூஸ் பண்ணாரு, திடீர்னு அவங்க வந்து கன்னிகை கர்ப்பவதி ஆகலை. இதெல்லாம் முன்பே. அப்ப பெற்றோர் இயேசு கிறிஸ்துவுக்கு யார் பெற்றோராய் இருக்க பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்பாக பெற்றோர் யாராக இருக்க வேண்டும் என்பதையே தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நினைக்கலாம், நம்ம இங்க பிறந்துட்டோம், இது எங்களுக்கு பேரண்டா கிடைச்சிருக்காங்கன்னு. ஆனா தேவன் அதையும் தீர்மானித்து தான் நமக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். சரியா தப்பு? பிடிக்குதோ பிடிக்கலையோ மனரம்யாம ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. இது ஒரு சில பேருக்கு தேவைப்படுது, அதனால சொல்றேன். யாருக்கு புரியுது? அங்க போட்டிருக்கும், எதுவுமே
தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இந்த காரியங்கள் நடந்தது. அப்ப யார் அவருடைய பெற்றோரா இருக்க வேண்டும் என்பதை பிதா என்ன பண்ணியிருக்கிறாரு? தீர்மானித்து வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையும் அவர் தீர்மானித்து வைத்தபடியே காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்துல நம்மளும் யாரெல்லாம் பாஸ்? எல்லாரும். அடுத்தது மத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இங்க என்னதான் சொல்லியிருக்காங்க? அப்ப பெற்றோர் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதும், எந்த ஊர்ல பிறக்க வேண்டும் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது மத்தேயு 2வது அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பெற்றோர் யாராக இருக்க வேண்டும்? எந்த ஊரில் பிறக்க வேண்டும்? சிறு சைல்ட்ஹுட் எங்க, எந்த ஊர்ல அவரு வளர வேண்டும்? இதுவும் என்ன பண்ணியிருக்காங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தீர்மானித்து ஒன்றொன்றையும் பிதா செய்தாரோ அதே போலதான் நம் வாழ்க்கையும் தீர்மானித்து செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். யாருக்கு புரியுது? ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டுத்தான் இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். ஆமென். அப்போ நீங்கள் எங்கு பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும், சின்ன வயசுல எங்க வளரணும். இதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கோம்னா, மத்தேயு 2 16 முதல் 18 வரை. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அவர் பிறக்கிற பொழுது என்னென்ன பின்விளைவுகள் மற்றவர்கள் சந்திப்பார்கள் என்பதும் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வசனம்? மத்தேயு 2 19 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் உள்ள அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று
தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு, வசனங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ரொம்ப வேர்சஸ் ரீட் பண்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உங்களுக்கு கதையா மெசேஜ் கொடுக்கணுமா, வேர்சஸ் கொண்டு போகலாம்ல பாஸ்டர்? ஏன்னா வசனங்கள் தான் நாங்கள் சென்று விட்டாலும் ஜீவித்து என்றும் நிலைத்திருக்கும். ஆமென். அதனால யாரும் அது போர் அடிக்கிறத நினைக்க கூடாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில், ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு ரீசன் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டே இந்த மெசேஜை கொடுக்கணும் ஆண்டவரே, இதுல வருகிற மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? வெறுமனே ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லாமே தீர்க்க தரிசனமா நடந்துச்சுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு மெசேஜ் கொடுக்கிறேனா, இல்லைன்னா இவர்கள் வாழ்க்கையிலும் இதை கொண்டு ஏதாகிலும் நீர் விசேஷித்த விதமாய் பேச போகிறீர்களா? இன்னைக்கு செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டே. எங்க எத்தனை ஆசிரியர்கள் இருக்கீங்க? அப்படின்னு ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இப்போ இதுல படிச்சிருப்போம், ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது செமஸ்டர் இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் இருக்குதா இல்லையா? அப்புறம் ஒரு யூஜி நீங்க முடிக்கணும்னா அரியர் இருந்து என்ன பண்ண முடியாது, டிகிரி என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலும் இங்க சொன்னாங்கல்ல, பிறக்கிற பொழுது சில தீர்மானங்களை தீர்க்க தரிசனமாய் தேவன் வைத்திருப்பார். வளர்கிற பிராயத்தில் சில தீர்மானங்களை தீர்க்க தரிசனமாய் வைத்திருப்பார். இது ஒரு செமஸ்டர் போல பேசிக் அவ்வளவு. இது செகண்ட் செமஸ்டர். இப்போ தேர்ட் செமஸ்டர் என்னன்னா, நீங்க யூத்ஃபுல்லா இருக்கும்போது சில தீர்மானங்களை வைத்திருப்பார். இப்போ என்னன்னா, ஒரு யூஜி டிகிரி நீங்க முடிக்கணும்னா ஒரு 40 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொன்று 6 சப்ஜெக்ட் வைப்பாங்க ஒரு செமஸ்டர்ல. 5 பாஸ் ஆயாச்சு. எத்தனை பாஸ்? அரியர் என்ன இருக்குது? இப்ப சிலவங்க என்னன்னா, செமஸ்டருக்கு 2 அரியர் 3 அரியர் வைக்கிற ஆட்களும் இருப்பார்கள், செமஸ்டரே அரியரை வைத்திருக்கிறவங்களும் இருப்பார்கள். சிலவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு அரியர் எங்கேயாவது மிஸ் பண்ணி பாஸ் ஆகாம இருந்திருப்பாங்க. நிறைய அரியர் வச்சாலும் சரி, கம்மியா வச்சாலும் சரி, டிகிரி கொடுப்பாங்களா? சொல்லுங்க, டிகிரி உண்டா இல்லையா? யாருக்கு இது புரியுது? அப்ப ஆண்டவருக்குள்ளும் அநேக காரியங்களை பரீட்சித்திருப்பார், நாம் ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். அதனால யாரையும் குறை சொல்லல. ஆனா ஏதோ ஒரு 1-2 பேப்பர் நமக்கு என்ன இருக்குது, யாருக்கு அப்படி இருக்குது? அதனால இப்ப டிகிரி நீங்க கேட்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க ஆண்டவர்ட்ட என்ன கேட்கறீங்க? ஆண்டவரே, நான் இவ்வளவு விஷயம் உங்களுக்காக பண்ணிருக்கேன், எல்லாம் கரெக்டா செய்யறேன், ஆனா ஏன் இன்னும் என்ன இந்த காரியத்தில் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆசீர்வதிக்கல? அநேக காரியங்களில் நிறைய டிகிரி வாங்கியிருப்பீங்க, அநேக காரியங்களில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருப்பார். ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு முக்கியமான இடம் இருக்கும்ல, மற்ற விஷயம்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அண்ணே தம்பி, ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் என்னால் இந்த காரியத்தில் பெரிய அளவில் ஒரு வெற்றி என்ன செய்ய முடியல. அப்படி யாருக்கெல்லாம் காரியங்கள் இருக்குது? எல்லா விஷயத்திலும் யாரும் தோத்தவங்களா இருக்க மாட்டோம். ஆனா ஏதோ ஒரு ஏரியா நான் நிறைய எஃபர்ட் எடுத்துட்டேன், எனக்கு தான் என் ட்ரீம், நான் இப்படி ஆகணுங்கிறது என்னோட ட்ரீம். சின்ன வயசுல இருந்து அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறேன், ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா நடக்குது, நான் நினைக்காத காரியங்களை எனக்கு என்ன செய்யுது, நடக்குது. ஆனா இதுதான் நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன், ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் எனக்கு இதுல என்ன செய்ய மாட்டேங்குது. யாருக்கு இது புரியுது? புரியுறவங்க யாரா இருக்கீங்க? அந்த கேள்விக்குறியோடு வந்திருக்கிறவர்களுக்கு சரி, ஏதோ ஒண்ணுல என்ன ஆச்சுன்னா 2-3 பேப்பர் அரியர்ல. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என்ன இருக்குது? அதனால இன்னைக்கு என்ன சொன்னார், ஆண்டவர் ஒரு வேர்டு சொன்னாரு, மக்களே இந்த மெசேஜ் நீ கொடு. ஏன்னா ஆண்டவர் அவரை குறித்து எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஃபுல் மார்க்ல பாஸ் ஆன ஆண்டவர். அவர்கிட்ட பெண்டிங் அரியரும் அவர்கிட்ட கிடையாது, இந்த மார்க் குறையிறது எதுவுமே கிடையாது. ஆனா அவர் இன்னைக்கு ரோல் மாடல் எடுக்க போறோம். God has guaranteed. அவர் இன்னைக்கு சொன்னாரு, மக்களே உங்க வாழ்க்கையிலும் நான் இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். ஆமென். அப்ப என்னன்னா, ஆண்டவர் அவர் உங்கள் வாழ்க்கையில் முன்குறித்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்ல எந்த மாற்று கருத்தும். நான் தான் ஏதோ ஒரு சில காரியங்களில் அவர் எதிர்பார்க்கிற சில அலைன்மெண்ட் என்ன செய்யல. இல்ல பேச மாட்டீங்களா? செய்யல. இப்ப மிஸ்டேக் யார் மேல இருக்குது? அப்ப இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். கொரோனா டைமிங்ல எல்லாரையும் ஒரு எக்ஸாம் எழுத வச்சாங்க, யாருக்குள்ள ஞாபகம் உண்டு? சிரிக்கிறீங்க, புரியுதா? என்ன ஒன்று எழுதிட்டு போங்க, பாஸ் ஆகி விட்டுருவேன் அப்படின்னு. அல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் பாஸ் பண்ணி கொடுப்பார். சரிதானே பாஸ்டர்? பழைய பெண்டிங் பேப்பர்ஸ்லாம் பாஸ் ஆகும். உண்மை எனக்கு ஆண்டவர் அது பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு வேர்டு சொன்னாரு,
ஆண்டவர் இந்த மெசேஜை நான் அங்கே போய் கன்வே பண்ணுவேன். இந்த மெசேஜை கன்வே பண்றது வெறுமனே ஆண்டவர் நல்ல ரேங்கிங்ல எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சு கொடுத்தார் மட்டும் இல்ல, நம்மளையும் அப்படி செய்ய வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு அவர் வருவதற்கு முன்பாகவே பெற்றோர் யாராக இருக்க வேண்டும் என்கிறது ஒரு பேப்பர், ஒரு எக்ஸாம். ஆண்டவர் ஃபுல் மார்க். பிறந்து அவர் எந்த ஊருக்கு போகணுங்கிறது ஒரு பேப்பர். யாருக்கு இது புரியுது? இந்த பேப்பர் ஆண்டவர் பரீட்சையில் என்னது? ஃபுல் மார்க். அதுக்கப்புறம் எங்க வந்து அவர் பிறந்தா யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரங்கிறது ஒரு பேப்பர். அதுல அவர் என்ன பண்ணிட்டாரு? ஃபுல் மார்க். ரிட்டன் சின்ன வயசை தாண்டி அடுத்த எங்க வளருங்கிறது ஒரு பேப்பர். எல்லாத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேர்ச்சியை பெற்றிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தேர்ச்சி அடையாமல் இன்றும் தடிமாறிக் கொண்டிருக்கிறோம் என்றால் தேவன் இந்த நாளிலே பிரத்யட்சியமாக நமக்காக இடைபடுவார். ஆமென். அது இடைப்படும் போது என்ன பண்ணிருக்கோம்னா, சொல்றதுல தப்பு இல்லை. இங்க இன்ஜினியரிங்ல மேக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க, இந்த மேக்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடைச்சது போலன்னு சொல்லுவாங்க. அதனால பாதிக்கப்பட்ட ஒருவனில் நானும் ஒருவன். எப்படி தானே? கரண்ட்ல எல்லாம் போனாலும் ஒரு டிகிரி கொஞ்சம் பேப்பர் கிளியர் ஆகலை. ஆனால் ஆண்டவரோட சுத்த கிருபை ஃபைனல் செமஸ்டர் முடிக்கும் போது கிளியர் பண்ணி கொடுத்தார். ஓகே தானே? அதனால ஃபைனல் இயர்ல எனக்கு எல்லா பேப்பரும் கிளியர் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இயர்ல கிளியர் ஆகாதனாலையும் அவங்க டிகிரி கொடுக்கல. நிறைய பேர் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரண்ட் பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணி வைத்திருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் புரியுது? யாருக்கெல்லாம் புரிஞ்சிட்டு பேப்பர் கிளியர் ஆகாம இருக்கும். இடையில கொரோனா பேட்ச் கொடுத்தது போல இன்று நீங்கள் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிற பொழுது மறுபடியுமாக தேவன் உங்களுக்காக அநேக காரியங்களில் மறுபடியும் உங்களை நிலைநிறுத்த செய்வார். நிலைநிறுத்தி உங்களுக்குள்ளே மாற்றங்கள் வருகிற பொழுது இத்தனை வருட காலங்கள் பிரயாசப்பட்டும் அநேக முயற்சிகள் எடுத்தும், இன்னும் சொல்ல போனா இனிமே என் ஃபியூச்சர்ல இந்த காரியங்களை என்ன செய்யாது, நிறைய வாட்டி முயற்சி பண்ணி பார்த்து பயங்கரமா தோத்துருப்பீங்கல்ல. அப்படி யாராவது இருக்கீங்க? எல்லா விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸ்பெசிஃபிக் அப்படி உண்டா? யாருக்கும் அப்படி இருக்குது? நிறைய விஷயம் எனக்கு ஈஸியா நடந்துச்சு, ஆனா இந்த விஷயம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு என்ன செய்யல. அப்படி என்று யாராவது இருக்கிறீர்களா? ஒரு ஆள் இருக்காங்க. அப்படியே ஒரு ஆள். வேற யாராவது இருக்கீங்களா? வாழ்க்கையில நான் பல வெற்றிகளை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு பயங்கர ஆசை. ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும். அப்படி யாராவது பின்னாடி இருக்கீங்களாம்மா? ஐயா ஒரு ஆள் இருக்காங்க, கை பின்னாடி இருக்காங்க இங்க. அப்ப நீங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு ஐயா இவங்களுக்கு கன்வென்ஷனே தேவையில்லையா, நிறைவா தான் இருக்காங்க. ஒரு 4 பேருக்காக தான் நான் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் நிறைவுள்ளவர்கள். நிறைவான ஒரு திருச்சபையை பார்க்க தேவன் எனக்கு அனுகிரகம் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா நீங்க எனக்கு அப்படி நடக்கணும்னு ஜோம் பண்ணிக்கோங்க. யாருக்கு புரியுது? இங்க யாருக்காவது அப்படி இருக்குதா? ஐயா நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சொல்லணும். அது என்னோட கனவு, மை ட்ரீம். இப்போ யாருக்கு புரியுது? இன்னும் தெளிவாக போனேன், இது என்னோட ட்ரீம். ஆனால் எனக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் அந்த காரியம் மட்டும் எனக்கு நடக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு காரியம், ஒரு பேப்பர் நீங்கள் என்ன செய்யலை, பாஸ் ஆகாம என்ன இருக்கீங்க, மொத்த டிகிரியும் திரும்ப எழுதுங்கன்னு நான் மெசேஜ் கொடுக்க வரலை, சரிதானே? அந்த ஃபெயிலான பேப்பரை மறுபடியும் பாஸ் ஆகுவதற்கு இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால 0ல இருந்து வாங்க மொத்த டிகிரியும் படிங்கன்னு இல்லை. இந்த 3 நாட்களில் ஒவ்வொரு மெசேஜ்லையும் தேவன் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் இடைப்படுவார். ஆமென். அப்ப இன்று முதல் நாள் என்னன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானித்திருக்கிற அநேக காரியங்களை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்திருந்தாலும் ஒரு சில காரியங்கள் என்றும் நிறைவேறாமல் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பது, நிறைய வாட்டி பிசாசை பிளேம் பண்ணாதீங்க, அவன் செய்வான், தூண்டுவான், ஆனால் அவனுக்கு ஒத்துழைக்கிறது யாருதான்? என்னுடைய கீழ்ப்படியாமையே. சொல்லுங்க, என்னது? வாயை திறந்து சொல்லணும். கீழ்ப்படியாமையே. இல்ல வயசானவங்க இங்க இருக்கலாம், ஓகே தானே? ஏசப்பாக்கு நீங்களும் பிள்ளைங்க தான். ஆமேன். அதில் என்னப்பா குட்டி பையன் வந்து என் பேரன் ஸ்டேஜில் தான் இருக்கிறா, இவன் வந்து நீங்க மோசம் சரியில்லைன்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. இந்த 1.5 மணி நேரம் 8:30 வரைக்கும் தேவனுடைய வாயாக இந்த வாய் பேசும். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால யாரில் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? அப்போ நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பேப்பர் எனக்கு என்ன கிளியர் ஆகலைன்னா அவங்க என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க?
கோர்ஸ் கம்ப்ளீஷன் வேணா சொல்லுவாங்க. நான் இன்ஜினியர் என்ன பண்ண முடியாது? யாருக்கெல்லாம் புரியுது? உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். திஸ் இஸ் மை ட்ரீம். ஆண்டவர் என்னிடத்தில் பிரத்யட்சமாய் பேசியிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கும் என்று தேவன் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறபடி எனக்கு காரியங்கள் என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. அப்ப இதுல என்னன்னா, தேவன் செய்ய இயலாமை உள்ளவரா? இல்லவே இல்லை. ஏதோ விதத்தில் என்னிடத்தில் ஒரு காரியத்தை தங்கச்சி சொல்லுங்கம்மா, யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு இதுவரைக்கும் உள்ளது? யாருக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? இப்போ கையை தூக்கலாமே. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, இன்னைக்கு அந்த காரியத்திற்காக என் பிள்ளைகளை அவர் உங்களுக்கு உணர்த்துவார். எந்த விஷயத்துல ஆண்டவருக்கு பிரியலாமனா, வழி விலகி சென்றிருக்கிறேன், செய்யாம இருக்கிறேன், தெரியும் ஆண்டவருக்கு இது செய்யணும்னு, ஆனா என்ன பண்ணல, இன்னும் செய்யல. அதை இன்று மறுபடியும் ஒப்பு கொடுக்கிற பொழுது மறுபடியும் you will proceed further, முன்னேறி செல்லும்படி உங்களுடைய பிரயாசங்களுக்கு பதிலை நிச்சயம் கொடுக்க ஆரம்பிப்பார். இதுவரை யாருக்கு ஓகே? அப்ப இன்னைக்கு யாருக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்கறேன்னா புரியும்படியா சொல்றேன். யாரெல்லாம் அரியர் போட்டிருக்காங்களோ புரியுதா? யாரெல்லாம் இவ்வளவு தூரம் நல்லா இருந்தேன், எல்லா விஷயத்துல நல்லா இருந்தான். ஏன்னா கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்ல 12, 24, 48 பேப்பர்ஸ் இருக்கும் மெயின். அப்புறம் லேப்லாம் தனி. ஒரு பேப்பர் அறிய போட்டிருந்தாலும் எத்தனை கொடுக்க டிகிரி என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா நான் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரே கரெக்டா தான் இருக்கிறேன், எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கேன்னு சொல்லாதீங்க. அதில் மற்ற பேப்பர்ல நீங்க 100 மார்க் எடுத்திருந்தாலும் இந்த பேப்பர்ல மார்க் கம்மியா எடுத்தா காம்பன்சேட் பண்ண முடியாது. புரியுதா? காம்பன்சேட் அப்படி அதை வச்சுதான் ஆண்டவர் அதுல எல்லாம் கரெக்டா இருக்கேன், அதனால நீங்க எனக்கு அதை வச்சு இதை கொடுங்கன்னு என்ன செய்ய மாட்டாரு. யாருக்கு இது புரியுது? மெசேஜுக்குள்ள போயிடலாம், அடுத்த ஸ்டேஜ் போடலாமா? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் என்னென்ன பேப்பர்லாம் வச்சிருந்தாங்களோ, யார் பெற்றோரா இருக்க வேண்டும், எந்த ஊரில் பிறக்க வேண்டும், பிறந்து எந்த ஊருக்குள்ள போய் சின்ன குழந்தையா இருக்க வேண்டும், அதே போல இருந்தவர் மறுபடியும் இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், 2 வயசு குழந்தைங்க திரும்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது எந்த ஊர்ல வளரணும், இது எல்லாம் தீர்மானித்தபடி எல்லாவற்றிலும் சொல்லல. அது கோல்டு மெடலிஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு? அவரை நாம் சாயலா ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் அவரிடத்தில் உதவியை கேட்க போறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட. கண்ணு மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, பிதாவானவர் உம்மை கொண்டு என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாரோ, நீர் பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தீங்களாப்பா. அந்த அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்ற ஒரு வசனம் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்பதற்காக எங்களை இந்த நாளில் கூட்டி சேர்க்கவில்லை, மறுபடியும் கீழ்ப்படியத்தக்கதாக எங்களை இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆமேன். அப்ப மறுபடியுமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நிறைவை மறிந்தவர் நீர், குறைவை மறிந்தவர் நீர். அப்பா, இத்தனை வருட காலங்களில் எங்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து நீர் வைத்திருக்கிறீர். நாங்க நினைக்கிறதுல அதை விடக்கு எங்க வாழ்க்கை நிறைவுள்ளதா இருக்க வேண்டும் என்பதை நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறீர். அநேக முறை பிரத்யட்சமாகவும் அநேக தேவ மனிதர்கள் மூலமாகவும் எங்களோடு தீர்க்க தரிசனங்களாக இதை நீர் இடைப்பட்டிருக்கிறீர், எங்களுக்கு அறியப்படுத்தப்பட்டிருக்கிறீர். ஆனால் இந்த நாளிலே நீர் எவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று தீர்மானித்தீரோ அதில் அநேக காரியங்கள் நடந்தும் இருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு சில நான் பிரியப்படுகிற ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற காரியங்கள் ஒன்றும் அசையாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் நான் சில காரியங்களில் இன்னும் தகுதியடையவில்லை என்பதை இந்த நாளிலே நீர் சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர், நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, தவறு என் மேல இருக்குது, நான் தகுதி இல்லாமல் இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டேன் ஆகில் இதனுடைய பின்விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்பது உமக்கு தெரியும்.
அதனால் ஆண்டவரே, என்னை தகுதியடைய செய்வதற்கு இந்த நாளிலே என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்திருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் நான் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஏன்? இந்த ஒரு காரியம் தானே, ஆண்டவருக்காக இத்தனை காரியங்கள் நான் செய்தேனே, இதுலெல்லாம் நான் நல்லா தானே இருந்தேன், இந்த ஒரு விஷயம் தானே. மறுபடியும் தேவன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்காக இன்னைக்கு மறுபடியும் சரியாக என்ன சொல்லல, மகனே மகளே, இதில் நீ தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதில் சமாதானத்தோடு அனுபவிக்க முடியும். இல்லைன்னா பெற்றுக்கொள்ளலாம், நான் உனக்கு கொடுத்துருவேன், ஆனா உன்னால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. இதுவும் அவருக்காக நம்மை இந்த கூடுகையில் அவர் இணைக்கவில்லை, நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகத்தான் இந்த வேளையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இது அவருடைய சுயநலத்திற்காக அல்ல. என்னுடைய பிள்ளை மறுபடியும் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, கண்ணீர் சிந்தி விடக்கூடாது, அநேக பாடுகளை என் பிள்ளை அனுபவித்திருக்கிறது, இப்படி ஆசைப்படுகிற இந்த காரியத்தில் என் பிள்ளை தோற்று போகுமானால் தாங்கிக் கொள்ள முடியாது. என் பிள்ளை தாங்கிக்கிட தாங்கிக்க மாட்டாங்க. இதுக்கு மேல உடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால வெளியே வர முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இந்த காரியத்தில் மட்டும் அடம் பிடிக்காத, நான் என்ன தீர்மானிக்கிறேனோ அதை ஏற்றுக்கொள்ளு. அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது நீ நினைப்பதை காட்டிலும் உடைய வாழ்க்கை மிகவும் நிறைவுள்ளதாக இருக்கும். ஆமென். அதற்காகத்தான் இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, மகனே, இந்த காரியத்துல நீ ரொம்ப ஆசைப்படுறால, இந்த காரியத்தில் நீயா நிறைய விஷயங்களை தீர்மானிச்சு வச்சிருக்கிற, அதை விட்டுட்டு முதல்ல சொல்ல, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு ஜெபம் பண்ணலாமா? வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, இது ஊழியக்காரங்க சொன்னதுனால இல்லப்பா, எனக்கு தெரியும்ப்பா, என்னுடைய வாழ்க்கை கடந்த காலம் முழுவதும் அறிந்திருக்கிறவர் நீர், நிகழ்காலம் முழுவதையும் அறிந்திருக்கிறவர் நீர், எதிர்காலம் என்ன என்பதை தீர்மானித்து வைத்திருக்கிறவர் நீர். உமக்கு மாத்திரமே ஆண்டவரே என்னை குறித்து முழு விவரமும் தெரியும். அப்ப என்னை காட்டிலும் உமக்கே தெரியும் எது என் வாழ்க்கையில் நடந்தால் என்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு. ஆமென். மகருங்காலத்தில் அநேகப்பட்ட ஜெபங்கள், ஆண்டவரே, நிறைய வாட்டி நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் ஃபியூச்சர்ல நான் இதே போல கஷ்டப்படக்கூடாது, இதே போல கண்ணீர் சிந்தக்கூடாது, இதே போல துக்கமா இருக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சிங்கல்ல. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தீர்மானங்கள் இதே போல விருப்பப்படி நடக்கும் பட்சத்தில் அநேக காரியங்களில் வருகிற நாட்களில் துக்கமும் துயரமும் இருக்கும் என்பது மகனே மகளே உனக்கு தெரியாது, ஆனால் இது எனக்கு தெரியும் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால்தான் நீங்க எவ்வளவு அடம் பிடிக்கிறீங்களோ பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் கொடுக்காமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் அதிகமாய் அடம் பிடிக்கிறார். இது அன்பின் வெளிப்பாடே. ஆமென். இது உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த ஆண்டவரே, என் வாழ்க்கை என்னென்ன நிறைவேற வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீரோ, நிறைய தோத்துட்டேன்ல, நிறைய முயற்சி பண்ணிட்டேன்ல, அப்பா, ஏதோ ஒண்ணு நான் நினைக்கிறது போல நடந்துட்டு நல்லா இருக்கும்னு இன்னைக்கு எனக்கு தோணுது. இதே போல நிறைய காரியங்கள் காசு சொல்லல அடம் பிடிச்சு வாங்கினேன், ஆனா இன்னைக்கு ஏன் கிடைச்சதுன்னு வருத்தப்படுறது போலதான் இன்னைக்கும் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டால் வருங்காலத்தில் நாம் துக்கப்பட வேண்டியதும் துயரப்பட வேண்டியதுமா இருக்கும். அதனால் தான் தேவன் உங்களுக்காக அடம் பிடிக்கிறார். மகளே, உன் வழியில் நான் வர விரும்பவில்லை, என்னுடைய வழிக்கு மறுபடியும் நீர் வருவாயாக. நீ வருகிற பட்சத்தில் இன்று உனக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக சொல்லுகிறேன், வருகிற ஒரு நாட்கள் இதையே நீ சாட்சியாய் சொல்லுவாய். தேவன் அவருக்கு தீர்மானித்ததை எனக்கு தந்த பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு கடினமாக இருந்தது, ஆனால் இன்றோ அது நிறைவேறுகிற பொழுது அதுவே எனக்கு ஜெயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இந்த வேளையில உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். டாடி, மறுபடியும் நீங்க தொடுங்க, நீங்க அவர்களுடைய காரியங்களில் தலையிடுங்க, நீங்க தீர்மானித்திருக்கிறது மாத்திரமே நிறைவேற ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, ஆமென். யாரெல்லாம் ஓகே, ரெடி? அப்ப ஆண்டவர் யார் மேல ரொம்ப அன்பா இருக்கார்? எப்ப கை விட்டுட்டாருன்னு யாரும் நினைக்காதீங்க, கைவிடவே இல்லை. ஏன்னா எனக்கு மகன் இருக்கிறான், சின்ன சைக்கிளும் இருக்கும் பைக்கும் இருக்கும், ஓகேவா, வீட்டில் வச்சிருப்போம். நான் என்ன பைக்கில் யூஸ் பண்ணுறேனோ அதை விட என் பையனுக்கு அதோட நல்ல பைக் வாங்கி கொடுக்கணும் ஒரு அப்பாவுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? யாருக்கு புரியுது? ஆனால் இப்போ அவன் வந்துட்டு என்ன கேட்பான்னா, அப்பா அந்த பைக்கை நான் ஓட்டட்டுமான்னு கேட்பான். நான் என்ன சொல்லுவேன்?
என் பிள்ளை மேல இருக்க பாசத்துல சொல்றேன்னா, பாசம் இல்லாம இருக்கனால சொல்றேன்னா, இதேதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்யறாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றேன் மக்களை இருக்கட்டு, அப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிறேன்னா உனக்கு நான் கொடுக்கும்போது அதை விட சூப்பராக பண்ணணும். ஆனால் இப்போ உனக்கு வேண்டாம், இப்போ எடுத்த நீ என்ன பண்ணிவிட மாட்டேன். பைக்கு ஆக்சிடென்ட் ஆகுங்கிறது இல்லை, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. யாருக்கு புரியுது? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு என்ன செய்ய முடியாது, இப்போதைக்கு வேண்டாம். இதுதான் தேவன் உங்களை இன்னும் தகுதிப்படுத்திட்டு கொடுக்குறேன்ப்பா, நீ அதுக்கு தகுதியான புறம் தந்துட்டேன்னா உனக்கு இதை என்ஜாய் பண்ண முடியும். இப்போதைக்கு நீ எடுத்தா கூட ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டான்னு அந்த பயத்தில் எடுத்தது பைக் எடுப்பான பையன். அப்போ நீங்களும் இன்னைக்கு எந்த ஆசீர்வாதத்தை அடம்பிடிச்சு கேட்குறீங்களோ அதில் அடி வாங்கின பிறகு நம்மளே தானே சொல்லுவோம், எனக்கு இனிமே ஓகே தானே. அதனால காட் இஸ் சேயிங் ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காட். ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நிறைவா இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதனால ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் உங்களோட 1000 மடங்கு ஆண்டவர் என்ன செய்வாராம். என் பிள்ளை உட்காந்து அழுது பைக்கை கொடுங்கப்பா, நீங்க என்ன செய்வீங்க? யாரெல்லாம் அடி கொடுப்பீங்க உடனே இல்லையா? இவ்வளவு தூரம் சொல்லி நீ வேண்டாம்னா திரும்ப 4 அடி தான் கொடுப்போம். அதை விட கூடுதல் அடம் பிடிக்கிறோம் இல்லையா நம்ம? எதுக்காக? பிள்ளைக்காக. அதனால அடம் பிடிப்பார் உங்க வாழ்க்கையிலும். எதுனா நீங்க அவரோட பிள்ளை, அந்த அன்பை காட்டுறதுக்காக. ஆனா தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்மானித்து வைத்திருக்கிறார். யாரோட வாழ்க்கையை குறித்து? உங்க வாழ்க்கையை குறிச்சு, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை குறிச்சு. நிறைய பேருக்கு என்னன்னா, என் பிள்ளை லைஃப் செட்டில் ஆகலையே, என் பிள்ளைக்காக அதை நினைச்சு நடக்கலையே, எனக்கு ஃபியூச்சர் இப்படி இருக்கும் நினைச்சு நடக்கலையே, நான் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டேனே, ஜோம் பண்ணேனே. இன்னைக்கு ஒண்ணு கேளுங்க, ஆண்டவரே உமக்கு எது சித்தமோ அப்படி ஜோம் பண்ற இருதயத்தை எனக்கு தாங்க. நீங்க எப்படி கேட்போம்? உமக்கு எது சித்தமோ அப்படி ஜோம் பண்ற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். மெசேஜுக்குள்ள போயிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்க? அடுத்தது மத்தேயு 8வது அதிகாரம். மத்தேயு 4வது அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலே நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவர் யார் பெற்றோராய் இருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. எந்த ஊரில் பிறக்க வேண்டும் என்றும் தீர்க்க உரைக்கப்பட்டது. பிறந்த குட்டியை அவர் எங்க வளரணுங்கிறதும், அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கிறதும், திரும்ப ஒரு யூத் எங்க வளரணுங்கிறதும், இதோடு மட்டுமல்ல தன்னுடைய ஊழியத்தை எங்கு அவர் ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி அவர் செய்தார். ஆமேன். அப்ப நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஊர்ல இருக்கணும், எந்த ஊர்ல வேலை செய்யணும், எந்த ஊர்ல செட்டில் ஆகணும், எந்த ஊர்ல இருக்கணுங்கிறது அவருக்கு தீர்மானித்தபடியே தான் நமக்கும் தேவன் செய்வார். நிறைய பேருக்கு இருக்கிற இடத்துல இருக்குது பிடிக்காது. யாருக்கு இல்ல புரியுது? இருக்க இடத்துக்கு வேல்யூ என்ன செய்யாது. ஏன்னா நாகர்கோயிலில் இருக்கும்போது எப்படியாச்சும் சென்னை ஓடி வந்துடும் நல்லா ஆசைப்பட்டு சென்னை வந்தேன். ஒரு சென்னையை பார்த்து கொஞ்ச நாளையில சென்னை போர் அடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா இனிமே லண்டன் போனாதான்டா நமக்கு சூப்பர்னு லண்டனுக்கு போனேன். அப்புறம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க இக்கரைக்கு. அப்புறம் லண்டன் போனதுக்கு அப்புறம் ஐயோ தோசை கிடைக்கலையே, இட்லி கிடைக்கலையே, எங்க வீட்டுல எங்க அம்மா இருந்தா இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஊர்ல இருந்தா இப்படியெல்லாம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைச்ச பிறகு எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்க வந்தாச்சு. சொன்னல இப்போ ஊர்ல இருக்கும்போது மறுபடியும் அடுத்தது மினிஸ்ட்ரிக்கு. ஆண்டவரே நமக்கு நிறைய இடங்கள் போன ஆசைப்படுவோம், ஆனா ஆண்டவர் நிறைய இடங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமேன். அப்போ எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரே நீர் என்ன எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அந்த இடத்துல நான் வைங்க. ஆமேன். உங்க வாழ்க்கையில் இப்ப பேசுறார், அவர் எந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. இப்போ ஒரு சில பேருக்கு என்னன்னா இருக்கிற ஊர் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. எல்லாருக்கும் இல்ல, ஒரு சில பேருக்கு பிடிக்கல. நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் அது யாருக்கு இது புரியலையே. உங்களுக்கு புரியுதா? எங்க தமிழ் புரிய மாட்டேங்குதா? புரியுதா இல்லையா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ
தேவன் எந்த ஊரில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்களோ அந்த ஊரில் தான் தேவன் உங்களை வைப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஏசப்பாக்கு அவர் எவ்வளவு இடத்துல ஊழியம் பண்ண ஆசைப்பட்டிருப்பார். ஆனா அவர் எந்த இடத்தில் தன்னுடைய ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தாரோ அந்த இடத்தில் தான் அவர் ஊழியத்தை ஸ்தாபித்தார். அப்ப நீங்க எந்த ஊர்ல செட்டில் ஆகணும்னு ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த ஊரில் தான் ஆண்டவர் செட்டில் பண்ண வைப்பார். அதை காட்டிலும் நம்மளால முடியுமான விட்டு கொடுப்பார். கஷ்டப்பட்டு போயிடலாம், ஆனா நிம்மதியாக வாழ முடியாது. இது ஒரு சில பேருக்கு தேவை. யாருக்கெல்லாம் இது தேவை? ஓகே, யாரில் உடன்பாடு வந்துட்டு, ஆண்டவரே நீங்க எந்த ஊர்ல எங்களை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்க பிள்ளைகளை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எங்களுக்கு இருந்தா போதும் ஆண்டவரே. என் ஆண்டவருக்கு தெரியும் ஒவ்வொரு செடியையும் எந்த நிலத்தில் வளர விட்டால் அது நிறைவான கனியை தரும் என்று. அதே போல ஆண்டவருக்கும் தெரியும் எந்த இடத்தில் உங்களை வைத்தால் உங்கள் வாழ்க்கை அவருக்கு கனி பொருந்தியதா இருக்கும் என்று. உங்களுக்கு இல்லை, யாருக்கு? அந்த இடத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இதுவும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேற்றமே. அப்போ நீங்க இந்த ஊரில் இருப்பது என்னதான்? ஒரு ப்ரொஃபெட்டிக் ஃபுல்ஃபில்மென்ட். அல்ல, எனவே யார் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? அதையும் தாண்டி மிஸ்ஸல் என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் அதில் ஒரு அரியர் போல திரும்ப என்ன பாஸ் பண்ணி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அடுத்த ஒரு வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 16-17 வசனங்கள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளர்களை எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றும் என்ன பண்ணிருக்காங்களா? எந்த ஊரில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊரில் அநேக விதமான ஊழியங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதனாலதான் ஹீலிங்ல அவர் பண்ணியிருக்கிறாரு. அதே போலதான் உங்களுக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருக்க வேண்டும், எந்த துறையில். கரெக்டா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, என்ன? எனக்கு ஊர் ஓகே தான், எனக்கு இந்த வேலை தான், எனக்கு இந்த வேலை செய்யறதே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஐ வாண்ட் டு குவிட். எனக்கு டொமைனை நான் என்ன செய்ய போறேன், அதையும் ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருப்பார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? இங்க சென்னையில இருக்கணும் என்பது மட்டும் அவருடைய தீர்மானம் அல்ல. சென்னையில் இருந்தாலும் நீங்கள் என்ன வேலையை செய்யணுங்கிறது அவர் என்ன பண்ணிருப்பாராம்? ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு தீர்மானித்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு வச்சிருப்பாரா இல்லையாங்க? யாருக்கெல்லாம் வச்சிருப்பாரு விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஆண்டவர்கிட்ட எப்படி கேளுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை எனக்கு என்ன செய்யுங்க. யாரும் அவசரப்பட்டு துறையை மாற்றி விடாதீர்கள். இது ஒரு சில பேருக்கு வேண்டிய மெசேஜ் தான். அவசரப்பட்டு ஊரை மாத்தாதீங்க மட்டும் சொல்லல, அவசரப்பட்டு செட் ஆகலன்னு என்ன செய்யாதீங்க சொல்லி தவறான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். ஆமென். அடுத்தது மத்தேயு 13க்கு வந்துருங்கம்மா. 13:10 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உண்மைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்போ அநேக உவமைகள் வாயிலாக தேவன் பிரசங்கித்திருப்பார். பைபிள்ல பார்த்திருக்கீங்கல்ல. அதுக்கு முன்பாக அதை என்ன பண்ணிருக்காங்களா? அதையும் புரியுதா? அப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கணும், எந்த கம்பெனில வேலை செய்யணும், அதுல உங்களுக்கு ஜாப் ரோல் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, ஜாப் டெசிக்னேஷன், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? யாரெல்லாம் ஏற்றுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க?
யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? இல்ல, பியூட்டி ஆஃப் காட்ல தேவன் தானே வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணல. அவரு எந்த ஊர்ல இருக்கணுமோ அந்த ஊர்ல இருக்கிறாரு. எந்த ஊர்ல ஊழியம் ஆரம்பிக்கணுமோ அங்கதான் ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? எந்த மக்கள் மத்தியில டீல் பண்ணணும், அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்டது, என்ன காரியங்களை சப்ஜெக்ட் அன்னைக்கு உவமைகள் தெரிந்ததால் மட்டுமல்ல, அப்படிதான் அவர் உவமைகள் வாயிலாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருந்ததனால் அதை தன்னுடைய ஊழியத்தில் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் மத்தேயு 13:31 முதல் 35 வரை. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளால் அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அவர் ரொம்ப புத்திசாலிங்கிறதுக்காக உவமைகளை பிரசன்ட் பண்ணலையா? இது ஆதி முதல் எப்படியெல்லாம் அவர் பிரசங்கிக்கு பிறக்க முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதில் அவர் கவனம் செலுத்தியவராய் இருந்தார். எந்த பிரசங்கமும் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணலையா, அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக பண்ணலையா. இதை விடைக்கும் தேவன் இப்படித்தான் நான் பிரசங்கிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும், இதுதான் என்னை குறித்தவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார், இதுதான் எந்த சூழலிலும் மற்றவர்களுக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று தீர்மானித்தபடியினால் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமுடன் செயல்படுத்தினவராய் இருந்தார். இங்க யாராவது கோட்டை விட்டுருக்கீங்களா? எல்லாமே இவங்க இஷ்டம்னா அப்புறம் எங்க இஷ்டம் என்ன? ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகனே மகளே, உன் ஃபியூச்சர் ஒன்ன விடைக்கும் நிறைவா இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். அதனால தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களை அந்த ஊரில் வைத்திருக்கிறார், பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கம்பெனியில வச்சிருக்கிறாரு, பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஜாப் ப்ரொஃபைல செய்ய வைக்கிறாரு. பிடிக்குதுங்க விஷயம் அல்ல, நிச்சயமாகவே உங்களை தேவன் அவருக்கு தகுதியுள்ள பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். கரெக்டா தப்பா? அதனால நிறைய விஷயங்கள் மாறுறீங்க. யாரெல்லாம் மாறிட்டு இருக்கீங்க? அழகா சொல்லுவேன், சர்ச் நிறைய விஷயங்களை பிரசங்கிக்கும், வாழ்க்கை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சரிதானே? அதனால சர்ச்சுக்கு வரும்போது இன்னும் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குன்னா ஆண்டவர் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. வேற வழி இல்லை. எல்லா எஃபர்ட் எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. இப்போ ஃபைனல் ஸ்கோப் யார் தான்? இல்லைன்னா நிறைய பேர் ரெட்ஷிப்புங்கிறது இல்லாமல் என்ன பண்ணியிருப்பீங்க? போயிருப்பீங்க. இதுவும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியே காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இதுவரைக்கும் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குதா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். சரியா? தகப்பனே, நாங்கள் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், என்ன செய்யணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு உமக்கு தீர்மானித்ததுபடியே எங்களுக்கும் தீர்மானித்து வைத்திருந்தீர். நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய செட்டில்மெண்ட், நாங்கள் எந்த ஊரில் இருக்கணும், எந்த மக்களோடு இருக்கணும், அங்கே என்ன வேலைகளை செய்யணும், அது என்னுடைய வேலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறீர். இங்கே தான் அநேக பேர் அவர் சொல்லுகிற இடங்களில் இல்லாமல் வேற இடத்துல இருக்கும்போது இடம் செட் ஆகாது. அவர் எந்த மனிதர்களோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்களோ அவர்களோடு இருக்க முடியாது, நமக்கு செட் ஆகலை. அவர் எந்த துறையில் நாம் இருக்க வேண்டுமோ அங்கே செய்யும்போது நமக்கு ஒத்து போகாமல் இருக்கிறது. இதில் தான் நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் அரியர் போட்டிருக்காங்க. இதுதான் சொன்னேன், தவறுகள் நடந்திருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை எங்களை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் 3 காரியங்களுக்காக. யோசேப் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அவருடைய தகப்பனோடு இருக்க விரும்பினான். ஆனால் எகிப்துக்கு தேவன் கொண்டு சென்றார், புது இடம். ஆனால் அவன் அவருடைய பெற்றோர் சகோதரர்களோடு இருந்தான். ஆனால் இங்கே இருந்தது எல்லாமே வேற மக்களோட, புது மக்கள். இங்கு அவன் செய்த வேலை வேறு, ஆனால் தேவன் அவனுக்கு வேறொரு வேலையை கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான், அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதித்தார். 3 காரியங்கள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, நீங்க எந்த ஊரில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறீரோ அந்த இடத்துல தான் நான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். ஆமேன். யார் மத்தியில் நான் உலாவ வேண்டும், பழக வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர்களோ அவர்களோடு தான் என்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும்.
அங்கு எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், என்ன செய்யணும், என்ன ஜாப் பண்ணணும், என்ன வேலை செய்யணும் நீர் தீர்மானித்திருக்கிறீரோ அந்த காரியத்தை மாத்திரமே நான் செய்ய வேண்டும். உமக்கும் நீர் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எந்த மக்களோடு இருக்க வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்ததை நிறைவேற்றினது போல் ஆண்டவரே, வாழ்க்கை முழுவதும் நான் இருக்க வேண்டிய இடம், நான் பழக வேண்டிய மக்கள், நான் செய்யப்பட வேண்டிய வேலை எல்லாவற்றிலும் நீர் என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ அதன்படியே வாழ்க்கை முழுவதும் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்வதற்கு இன்னைக்கு என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு சில நேரத்துலப்பா இப்ப நான் உமக்கு பிரியமில்லாத இடமா இருக்கும், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குது, உமக்கு எங்க பிரியமோ அந்த இடத்துல என்ன கொண்டு வைங்க, ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை தாங்க. இந்த மக்கள் கூட மத்தியில் பழகுவது ஒருவேளை பிடிக்காம இருக்கலாம், ஆனா யாருடன் நான் பழக வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் கூட எனக்கு நல்ல ஒரு பழக்கத்தை தாங்க. ஒருவேளை ஆண்டவர் இன்று செய்யப்பட சில காரியங்கள் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம்ப்பா, ஆனா நீர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ அதன்படி செய்ய இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த மிக முக்கியமான 3 காரியங்களும் தேவன் தீர்மானித்திருக்கிறபடி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு தீர்மானங்களும் ஏற்ற வேளையில் தேவன் நேர்த்தியா நடப்பிப்பார். ஆமென். இதற்காக ஒவ்வொரு இடத்திலும் தேவன் கேட்கிறார், மகனே மகளே, நீ இருக்க வேண்டிய இடம், பழக வேண்டிய மனிதர்கள், செய்யப்பட வேண்டிய வேலைகள் 3 ஆண்டவருடைய தீர்மானத்திற்காக ஒப்புக்கொடு. நிச்சயமாகவே அடுத்த கட்ட நகர்வுகள் உமக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நிறைவுள்ளதை தேவன் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஓகே, இந்த 3 விஷயம் தான் நமக்கு பிடிக்காது. எல்லாரும் எல்லா இடத்துலயும் போனோன்னு செட் ஆயிருவீங்களா? எல்லா வீட்லயும் உங்களால போனோன்னு செட் ஆகுமா? எல்லா இடத்துக்கும் செட் ஆகுமா? யாருக்குன்னா செட் ஆகாது. நான் கேட்பேன், எப்போ அங்கே இருக்கோம், கேட்பேன், ஆண்டி நாகர்கோயில் இருந்து எங்கேருந்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு சென்னை, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் அப்படி சொல்லுவீங்க. யாருக்கெல்லாம் செட் ஆகாது. எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் போய் அடாப்ட் ஆக மாட்டீங்க. கையை தூக்கலாமே, கேட்கலாம் கை. எல்லாருக்கும் எல்லா மக்களோடைய பழகம் செட் ஆகுமா? திடீர் செட் ஆகிடுவீங்களா? உங்களுக்கு சொல்லுங்க. இதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு டூருக்கு போனால் கூட ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க, எந்த இடத்துக்கு போகிறோம், அப்புறம் யாரெல்லாம் கேட்பாங்களே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா நமக்கு இடம் பிடிச்சாலும் என்ன செய்ய மாட்டோம். 3வது முக்கியம், திடீர்னு உங்களுக்கு ஒரு புது வேலையை கொடுத்து செய்யணும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது. என்ன சொல்லுவீங்க? சமைக்கிறதுக்கு இதுவரை செஞ்சது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பீங்க, அப்படிதான் சமைப்பீங்க. திடீர்னு இன்னைக்கு வந்து அப்படி மாத்துங்க இப்படி மாத்துங்க, எத்தனை வீட்டில் சண்டை வரும்? வருமா வராது? அந்த 3 காரியங்களும் மனிதனுக்கு உடன்பாடே வராது, பிரச்சனைக்குள்ள ஏறி. ஆனா ஆண்டவருக்கு எந்த ஊரில் அவர் ஊழியத்தை பிகின் பண்ணணுங்கிறதும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எந்த மக்களுக்கு ஊழியம் பண்ணணுங்கிறதே சொல்லியிருக்கிறாரு, அந்த ஊழியத்துல எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானங்களின்படியே இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். இன்றளவும் நாம் அவரை ரோல் மாடலா கொண்டாடுவதற்கு இது ஒரு பெரிய காரணம். எதுவும் என் இஷ்டம் அவர்கிட்ட ஒரு நாள் அவர் சண்டை போட்டதே அப்படிதானே? அதுதான் 3 காரியங்கள். அப்போ அதுக்கப்புறம் என்ன, ஒரு சில வசனங்கள் இருக்குது. மெசேஜுக்குள்ள போகலாமா? இதுவரைக்கும் தேவன் என்னோட இடைப்பட்டார் என்று எத்தனை பேர் சொல்லலாம்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நல்லா இங்க பேசுறாங்க, அந்த சைடு அப்படி கொஞ்சம் டவுனா இருக்காங்களே. புரியலையா நாங்க சொல்றது? உங்களுக்கு புரியுதா? புரியுதா? இல்லை எங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை, எல்லாம் முடிகிற ஸ்டேஜில் நாங்களே வந்திருக்கோம் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒருவரை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நான் மேலே காலையில் பாஸ்டர் அம்மாவை பார்த்தேன், ஆண்டின்னு தான் சொன்னேன். ஆண்டி இங்கே எனக்கு மினிஸ்ட்ரி வந்திருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இளமையாக நாம் இருக்கிற பொழுது ஓடி சென்று மினிஸ்ட்ரி பண்ணலாம். ஒரு வயதான மூப்பர்கள் மத்தியில் ஊழியம் செய்வது நமக்கு ஆசீர்வாதம். உண்மையா அவ்வளோதான். அதோட பெரிய பிளெஸ்ஸிங் எதுவுமே இங்கே கிடையாது. அவர்கள் நமக்காக ஜெபித்தால் ஒழிய நம்மளால் முன் நின்று எதையும் செய்ய முடியாது. யோசுவா யுத்தத்தை நடத்தின பொழுது மோசே அவர்களுக்காக பின்னின்று கைகளை உயர்த்தி கொண்டிருந்த பொழுது யோசுவாவின் யுத்தங்கள் ஜெயிக்கப்பட்டது. கைகள் தளர்த்தப்பட்டது. தளர்த்தப்படும் பொழுது யுத்தங்கள் தோற்று போனோம். ஆண்டி நாளைக்கு மெசேஜ் கொடுக்க இருப்பேன், நீங்கள் இங்கே இருக்கீங்களே இல்லையாங்கிறது வர்றது கஷ்டமா. ஆனால் எனக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டே இருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமாகவே இந்த கூடுகைகள் தேவன் தீர்மானித்தபடியே நேர்த்தியாய் நடக்கும். அப்போ நான் வயசாயிட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு என்னப்பா தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்கள் இந்த தலைமுறைகளுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டியது இன்னும் அவசியம். யாருக்கு புரியுது? இனிமேதான் உங்களோட ஜெபங்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது.
அதனால இந்த நாளிலும் கூட இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்காக உங்களை கொண்டு தேவன் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை வைத்தே அநேக காரியங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதனால எனக்கு இதுக்கு மேல வெளியே போய் என்ன ஊழியத்தை பண்றேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு சர்ச்ல நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்தோம். ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப படிக்கலாம் தெரியுமான்னு தெரியாது. மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, இதே போல இவங்க தான் வேல்யூபிள் வெசல்ஸ். வேல்யூபிள் வெசல்ஸ்னு என்ன அர்த்தம்? இவங்க தான் முக்கியமாக நடமாட, இவங்க தான் ஆளு. நீ போய் உனக்கு மினிஸ்ட்ரிக்கு நேமை கொடுத்து அவங்களுக்கு அது வாசிக்க தெரியுமோ தெரியலையோ, அவங்கள்ட்ட பேர் பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு வா, எனக்கா டெய்லி ஜோம் பண்ணு சொல்லு. இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தினால்தான் நீ தொடர்ச்சியாக உன் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அதனால யாரும் வந்திருக்கிறவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் அல்ல. சரிதானே? யோசுவாக்கள் இன்று நாங்கள் பேசி கொண்டிருந்தாலும் மோசேக்களாகிய நீங்கள் எங்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் திருச்சபைக்காக எவ்வளவு தூரம் பாரப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அதன்படியே காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும். அதனால யார் ஒருவேளை நினைக்கலாம், எங்களுக்கு நேற்றைக்கு வரும்போது அம்மா கிட்ட அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வர சொன்னேன். ஒய்ஃப் எல்லாரும் தான் இருந்தாங்க, அவங்க தான் அனுப்பி விட்டாங்க. அதுக்காக நானும் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 மணிக்கு வராது ப்ரேயர் பண்ணுவேன். அதில் தம்பி ப்ரேயர் பண்ணாதனால மற்றவங்க ஜெபத்தை கேட்குறாருன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எனக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு அநேகப்பட்ட ஜெபங்கள் தேவைப்படுது. ஆமென். அதனால் உங்களை போல இருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் எந்த திருச்சபையில் இளைஞர்கள் நல்லா இருந்தால் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு சர்ச் சொல்லும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் போகும். ஆனால் ஆண்டோட தரிசனத்திற்கு நேராக ஒரு திருச்சபை செல்ல வேண்டுமானால் யாருக்கு வேணும்? யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க? இங்கு நான் ஊழியம் செய்வதற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் வெறுமனே நாங்கள் தெரிஞ்சவங்க மட்டுமல்ல, உங்களுடைய அநேக ஜெபங்கள் தான் இன்று எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. விளையாட்டுக்காக சொல்லலாமா? அல்ல, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். சரிதானே? அல்ல, எங்களுக்கு வயசாயிட்டு அதனால இது இவங்க கொடுக்குற மெசேஜ் இவங்களுக்கு மட்டும்தான் நீங்க நினைக்காதீங்க. அனைவருக்கும் சார்ந்ததா இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் இன்னும் அதிகமாக பரலோக ராஜ்யத்திற்கு தேவை. யாருக்கு தேவை? அப்ப நீங்க என்ன நிறைய வருஷம் என்ன செய்யணும்? நிறைய வருஷம் என்ன செய்யணும்? நிறைய இருக்கணும். we need more. உங்களை போன்றவர்கள் இன்னும் அதிக வருடங்கள் இருப்பது எங்களை போல எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அதனால இது வயசானவங்களுக்கு மெசேஜ் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மெசேஜ் கொடுத்துருக்கோம். வயசானவங்களுக்கு இணைந்து நல்ல ஒரு அல்லேலூயா முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாமே. ஹல்லேலூயா. இப்போ 3 இடத்த சொல்லியாச்சு. பிறப்பு முடிஞ்சு எந்த இடத்துல இருக்கணும், யார் கூட பழகணும், அங்க என்ன வேலையை செய்யணும். இதோடு ஆண்டவருடைய ஊழியத்துல காரியங்களை அவர் நிறைவேற்றவில்லை. இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாமா? யாருக்கெல்லாம் போலாம்? ஹல்லேலூயா. லூக்கா 22வது அதிகாரம் 35 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெருங்காலம் வந்திருக்கிறது என்றார். ஏன்னா இதுல போட்டிருப்பாங்க, ஒரு டைம் சொல்லுவாரு, நீங்க ஊழியம் பண்ணும் போது எதையும் என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்கன்னு சொல்லும் போது இங்க சொல்லுவாரு, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, பட்டை எடுத்து வைங்கன்னு என்ன அர்த்தம்? பாஸ்டர் சொல்றாங்க சாஃப்டா பண்ணுங்கப்பா, ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன பண்ணாதீங்க, அமைதியை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ற இடத்துல போய் நீங்களும் ஏட்டிக்கு போட்டிக்கு பண்ணுங்கன்னு அப்படி எப்படி நினைப்பீங்க? அதை ஆண்டவரை குறித்து தவறான ஒரு விமர்சனம் எழுதப்படும், விமர்சனம் சொல்லப்படும், அவரை குறித்தின பிம்பம் உடையப்படும். சொன்னால இமேஜ் ஸ்பாயில் ஆகணும். ஒரு ப்ராஃபஸி இருக்குதான். யாரை குறிச்சு? உங்களை குறிச்சு யாராவது தப்ப இமேஜ் ஸ்பாயில்னு யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்? இருக்காதா? உங்களை குறித்து தவறாக மற்றவர்கள் நினைக்கிற பொழுது யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது? யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கல்ல?
அவரை குறித்து அப்படி ஒரு ப்ராஃபஸி பண்ணியிருக்காங்களாம். எப்படி? அக்கிரமக்காரரில் ஒருவராக தான் எண்ணப்பட வேண்டும். உடனே சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போங்கப்பா. அப்ப என்ன சொல்றாங்க? இப்ப இவங்க தலைவரே சரியில்லை, இதுவரைக்கும் அகிம்சையை பேசின இயேசு கிறிஸ்து இன்று எதை பேசிக் கொண்டிருக்கிறார்? புரியல. அப்ப அவரை குறித்து தப்பா பேசுவாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்ததாம். அதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. நல்ல காரியங்கள் மட்டுமல்ல, அவரை குறித்து எந்த காரியங்கள் பேசியிருந்தாலும் தன் சுயலாபம் இல்லாமல் அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக அனைத்து காரியங்களும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா விஷயத்தையும் செய்வோம். நஷ்டமாவது எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஆனா பேரு கெட்டு போன யாரும் அந்த விஷயத்துல தலையிட மாட்டீங்க. கையை தூக்கலாமே. சில விஷயங்கள் செஞ்சா எனக்கு நஷ்டம் ஆகும், இழப்புகள் வரும், ஆனா ஏத்துப்போம். ஆனா இது செஞ்ச எனக்கு பேரு யாருக்கு புரியுது? ஆனா இது செய்யும் போது அவர் பேரு கெட்டு போயிரும் ஒரு ப்ராஃபஸி இருக்குதான். அதற்காக அதையும் அவர் செய்ய துணிந்தவராக இருந்தார். அப்ப அவர்கிட்ட எந்த சுயலாபமோ யாருக்கெல்லாம் அது புரியுது? அப்போ சில நேரத்துல ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்கிற பொழுது நம்மளை குறித்தும் இல்லாதவைகள், பொல்லாதவைகள், ஏதோ ஒரு விதத்துல உங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணுவாங்க. அண்ட் இது என்ன ஒரு வாட்டி வாசிங்க இந்த வசனத்தை. இப்போ உள்ளத அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அவர் என்ன சொல்றாரு? என்ன குறித்து இவர்கள் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதி இருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, நல்ல காரியங்கள் மட்டும் அவரை குறித்து சொன்னதை அவர் நிறைவேற்ற துரிதமாய் இருக்கவில்லை. அவரை குறித்து எதிர் விமர்சனங்கள் வரும், அவர்களை ஏளனமாய் சொல்லுவாங்க. இவர் இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆண்டவர் என்று செய்தாரே, இவரை குறித்து இமேஜ் ஸ்பாயில் பண்றது போல. இமேஜ் ஸ்பாயிலிங் என்னது? இவர் ஆளே ரொம்ப மோசமான ஆளு, இவர் இப்ப ஆளே மாறிட்டாரு, இவர் முன்னாடியே போல இப்போ இல்ல. ஆரம்பிக்கிற பொழுது அகிம்சையை பேசின இயேசு கிறிஸ்து இன்று எப்படி சொல்றது, அக்கிரமத்தை பேசுகிறார். இப்படி பேசுகிற பொழுது பல பேர் பல விதமாய் கூட இருக்கிறவர்களும் அவரை குறித்து விமர்சிப்பார்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க? 4 பேர் நம்மளை குறித்து தப்பா பேசுவாங்களே, அதனால ஆண்டவரே இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், நிறைவேற்ற வேண்டாம். நான் பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கேனே, இது மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள யாருக்கெல்லாம் முடியாது. நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா என்ன பத்தி யாராவது மோசமா பேசினா அது மட்டும் என்னால தாங்கிக்கவே. யாராவது இங்க இருக்கீங்களா? யாருமே இல்லையா? நான் சொல்றேன், நான் ஜெனியூனா மினிஸ்ட்ரி பண்றேங்க. எது விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணல. வந்து இவன் பைசாக்காக தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறான் சொல்லிட்டா, அதுக்காக பைசா விஷயத்துல எனக்கு ஒரு நாள் ஆண்டவரை சொல்லுவாரு, மக்களை ஒன்ன குறித்து அவங்க 4 பேர் பேசணும்னு ஒன்று அவர் எழுதியிருந்தா, மற்ற எனக்கு நீங்க நல்லவன்னு சொல்றது வரைக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதில் தான் நான் பிரயாணப்படுவேன். இதுல அவர் சொல்லுவாரு, என்னை குறித்து அழகா போட்டிருக்க, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதி இருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முன்னாடி போதிக்கும் போது சொன்னாரு, நீங்க எங்க போனாலும் எது பணப்பை கொண்டு போக வேண்டாம், தடி எடுத்துட்டு போக வேண்டாம், போங்க நடக்கும்னு. இப்போ சொல்றாரு, நீங்க கத்திய வாங்கி இருக்கிறவன் என்ன செய்யுங்க. எப்படி ஐயா இவ்வளவு நேரம் போதித்த ஒருவரால் கடைசி நேரத்தில் போதனையை மாற்ற முடியும்? அது அவருக்காக செய்யவில்லை, அவரை குறித்து சொன்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும். இன்னும் எத்தனை நல்ல நிலைமையில் வந்தாலும், தனக்காக ஒரு அந்தஸ்தை வைத்திருந்தாலும், ஆண்டவருக்காக எதையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, உங்களுடைய நற்பெயரை காட்டிலும் தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அதையும் செய்வதில் அவர் எந்த தளர்ச்சியும் காட்டவில்லை. வேறே கெட்டு போயிருன்னு சொன்னாலும் பரவாயில்லை, என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் நிறைவேற வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்தார். அதனால சில நேரத்தில் ஆண்டவருக்காக எல்லாம் செய்யும் போது நம்மளுடைய பெயர்கள் 4 பேர் மதிக்க மாட்டாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, ஏளனப்படுத்துவாங்க. இவன் எதுக்கும் இஸ் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங் சொல்லுவாங்களே இல்லையா? அது உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. யாரும் இதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், யாரும் இதை புரிந்து கொள்ள தேவன் விட மாட்டார். இதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் வெளிப்பாடு. அவருக்காக எதையும் நான் ஏற்று, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, விஷயம் எனக்கு அது முக்கியம் இல்லை. அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ இது அவர் ஏற்றுக்கொண்டார்.
அதனால தான் அவருடைய டீச்சிங்ல அது வரைக்கும் அஹிம்சையை சொன்ன தேவன், ஒரு கன்னத்தை காமிச்சு அடுத்த கன்னத்தை காட்டுன்னு சொன்ன தேவன் இங்க சொல்றாரு கத்தியெல்லாம் எடுத்து வைப்பானா, அது சண்டை போடுவதற்காக அல்ல, அவரை குறித்து இப்படியும் அவருடைய போதனையில் ஒரு இடத்துல இருக்கு என்பதை காட்டுவதற்கு. அவரை குறித்து அக்கிரமக்காரர்கள் என்று 4 பேர் மோசமா பேசதான் செய்வாங்க, அவர்களை ஏளனப்படுத்துவார்கள், தூஷிப்பார்கள் என்பதை உணர்ந்தும் அதை காட்டிலும் தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி, தனிப்பட்ட அடையாளத்தை காட்டிலும் தேவன் எதை தீர்மானித்திருக்கிறார்களோ அப்படி மற்றவர்கள் நினைத்தால் போதும் என்பதை துல்லியமாக ஏற்றுக்கொண்டு அவர் செய்தார். ஆமென். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷன் இங்கே வரும்போது நான் ஒரு ப்ரொஃபட்டிக் மெசேஜ் எடுத்து வச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மக்களுக்கு நம்ம கேட்ச் பண்ணணும்ல. ஸோ வி டூ மீட்டிங்ஸ். அப்போ ஆண்டவர் சொன்னார், மக்களை டூ திஸ் மெசேஜ் அப்படின்னாரு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, டயர்டாக இருப்பாங்க, பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க இது வரைக்கும் நாங்கள் மீட்டிங் பண்ண இடத்துல உங்கள் மீட்டிங் போர் அடிச்சுன்னு யாரும் சொன்னதில்லை. ஆண்டவர் நல்லா இல்லை, எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு சொன்னதில்லை. ஆனால் இங்கே வந்து எதுக்குடா இவனை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. இப்போ சொன்னேன், ஆண்டவரே அவங்க தப்பாக நினைக்கிறதுக்காக நான் மெசேஜ் கொடுக்க வரல, நீர் என்ன செய்ய சொல்ல வந்துரு அதான் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிறேன். பியாண்ட் தேர் ஃபீட்பேக், யுவர் ஃபீட்பேக் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆமீன் ஆமீன். இல்லைன்னா தேர்ட் டே நிறைய மெசேஜ் நம்ம ஃப்ளோ பண்ணுவோம், தெரியும், நிறைய வர்சஸ் தேர்ட் டே நம்ம எடுப்போம். அப்போ சொன்னார், இல்லை ஆண்டவரே எல்லாருடைய ஃபீட்பேக்கை விட உங்கள் ஃபீட்பேக் எனக்கு முக்கியம், நீங்கள் என்ன சொல்லுங்களா நான் செய்வேன். நிச்சயமாக தெரியும் தேவன் ஒவ்வொருவரும் இடைப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்காக கெட்ட பேர் வாங்குறதுக்கு என்ன செய்யணுமா, ஆனால் அது வேஸ்ட்டாக போகாது, அதுவே தேவன் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஆனால் யாரும் அதை என்ன செய்யாதீங்க, ஐயோ எனக்கு இமேஜ் கெட்டு போயிட்டு ஆண்டவருக்காக செஞ்சு என்ன எல்லாரும் மோசமாக பேசுகிறாங்க நினைக்கிறாங்க, அவரை குறித்து அவர் பேசணும், அவரே அதை வாலண்டியர் செஞ்சார்னா நமக்கு இது ஒரு விஷயம் இல்லை. இட் இஸ் வாட் த ப்ராசஸ் இஸ் ஆல் அபவுட். ஆமென். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமே, அதன்படியாகத்தான் தேவன் சென்றார், நம்மையும் செல்ல வைப்பார். கரி பண்ணிடலாம். அடுத்தது ஒரு சில வசனங்கள் தான், போயிடலாமா? மார்க் 14வது அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவரில் ஒருவன் அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இதுவும் எப்படின்னா, நல்லவர்களை கூட வைத்து பிரயாணப்படுவது எல்லாராலும் முடியும். ஆனால் தன்னை யார் யார் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் அனைத்தும் தெரிந்தும் அவர்களோடு பிரயாணிப்பது புரியல. தெரியாம இருக்கிறது வரைக்கும் டிராவல் பண்றது ரொம்ப ஈஸி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் புரியல. எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச பிறகும் யாரையுமே அவர் என்ன பண்ணலையா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை தேவன் துல்லியமாக இருந்தார். உங்களிடத்திலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ அவர் விரும்பின ஆட்களுடன் நீங்கள் பிரயாணிக்கப்பட வேண்டியது இருக்கும். அநேக பேர் எதிரிகளாய் மாறலாம், துரோகிகளாய் மாறலாம், ஆனால் ஜெயம் உங்களுக்கு தேவன் தருவார். இல்லை, இந்த வேர்டு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டது? அதனால ஆண்டவரோடு நடந்து செல்கிற பாதை அப்படி எல்லாம் இருக்கும். அங்கங்க கொஞ்சம் எல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். இல்லைன்னா ஒரு ப்ரேயர் பண்ணிருக்கலாம்ல, ஆண்டவர் அந்த ஜூதாசை முதல்ல எனக்கு என்ன பண்ணிருங்க, தூக்கிடுங்க. இந்த பேதர் என்னதான் இருந்தாலும் எனக்கு எதிர்க்க போறாரு, அதுக்கு பதில் ஒரு ஆளை மாத்தி போட்டுருங்க. இங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இடமே கிடையாது. தீர்மானித்தபடியே அவர் காரியங்களை நிறைவேற்றினார். அதுவும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதாகவே இருந்தது. அப்புறம் 2-3 வேர்சஸ் நான் ஸ்கிப் பண்றேன் டைமுக்காக, கன்க்ளூஷனுக்குள்ள வருவேன். ஓகேவா? மார்க் 14:26-27 வாசிச்சிருங்க. அவர்கள் ஸ்தோத்திரி
ஓகேமா இருக்கணும். பின்னாடி யார் யார் என்னென்ன செய்ய போகிறாங்கிறது வரைக்கும், எல்லாரும் கடைசி ஒரு பாயிண்டில் இருக்க போக மாட்டேங்கிறது வரைக்கும் எல்லாம் தெரிந்த பிறகும் he was so stable. அவன் ஐ ஹாவ் அ மெசேஜ், ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஒன்று வச்சுருக்கிறேன், ஹேண்ட்லிங் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சுருக்கிறேன். ஓகேவா? யார் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் எல்லாரும் விட்டுட்டு போகும்போது நம்ம எப்படி ஸ்டேபிளாக இருக்க முடியும்? நமக்கே தெரியல. ஃப்ரஸ்ட்ரேட்டாக என்ன பண்ணுவோம்? நீங்களும் உங்களோட அவருக்கு சிலுவையை சுமக்க போகிறது அவருக்காக, யாருக்காக? நமக்காக. யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணலை, யாருமே அவருக்கு ஒரு ஆள் கூட என்ன செய்யலை, சப்போர்ட் பண்ணலைன்னா கூட அதையும் தாண்டி தான் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென். யாருக்கு இது புரியுது? நம்ம வாழ்க்கையிலையும் அவங்க என்ன புரிஞ்சிக்கல, இவங்க என்ன சப்போர்ட் பண்ணல, அவங்க என்ன அப்போஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, என்னொன்று உங்கள் மேலே சிம்பத்தைஸ் பண்ணாதீங்க. 2 வருஷம் ரொம்ப முக்கியம். மற்றவங்கள தேவையில்லாமல் விமர்சிக்கவும் செய்யாதீங்க, உங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக பரிதாபமும் படாதீங்க. உங்களை விடக்கு ஆண்டவர் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்து தான் இன்று நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அகைன் ஐ எம் கிளாட் டு சே யூ, நீங்கள் டெஸ்டினிக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. யாருக்கு புரியுது? நிறைவுகளுக்கு இந்த கிளைமேக்ஸில் தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இது ஒரு நல்ல அடையாளம். என்ன அடையாளம்னா, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி கிரேட்லி அமேசிங். நிறைய நல்ல காரியங்களை தேவன் செய்ய போகிறார். இத்தனை வருட காலங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டத்திற்கான பிரயாசங்களை பெற போகிறோம். இந்த நேரத்தில் மட்டும் யாரும் என்ன பண்ணிடாதீங்க, எமோஷனலி தப்பான முடிவுகள் எடுத்து நீங்களா போய் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடாதீங்க, முடிவு எடுத்துறாதீங்க. ஓகே தானே? இதுக்கு அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணியிருப்பாங்கன்னா, அவருடைய சிலுவை பாடு எப்படி இருக்குங்கிறதையும் ப்ராஃபஸை பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்த பிறகு, அது மட்டும் இல்லை, மத்தேயு 27:35 மட்டும் வாசிக்கலாமே. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இறந்த பிறகு கூட அவருடைய ட்ரெஸ் எப்படிப்பட்டதை யார்கிட்ட போடுங்கிறது வரைக்கும் ப்ராஃபஸியில் பண்றத நிறைவேற்றுகிற அளவுக்கு அவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதில் பிறக்க முன்னாடியும் ஆண்டவர் அவருக்கு பேக்கப் பண்ணாரு, இறந்த பிறகும் அவர் தீர்மானித்ததே நடந்தது. சச் அமேசிங் காட். ஆமென். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுக்கு கூட ஒரு ப்ராஃபஸி. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ட்ரெஸ் எங்க இறந்த பிறகு ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எங்க போனோம், நம்ம என்ன உண்மையை யோசிப்போம்? இறந்த பிறகு அந்த ஆளே வேல்யூ பண்ண மாட்டோம். யாரும் அந்த ட்ரெஸ்ஸை வேல்யூ பண்ணி வச்சிருப்போமா? எப்போண்டா வீட்டை விட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எங்கே கொண்டு டிஸ்க்ளோஸ் பண்ணலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவருடைய உடையை குறித்து சொல்லப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேறப்பட்டது. யோவான் 19:33 முதல் 37 வரைக்கும். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் செலுத்துகிற மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆமென். இறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்ட அந்த டெட் பாடியை கூட எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ப்ராஃபஸி. அந்த அளவுக்கு பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் துல்லியமாய் நிறைவேற்றுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் இருந்தது. ஸோ டுடே காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் த சேம் ஃப்ரம் யூ. ஆமென். இன்னைக்கு ஒரு ஃபைனல் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். காட் வில் கிவ் யூ த ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆமென். இதை கடந்து செல்வதற்கு, நிலைத்திருப்பதற்கு அதற்கான ஆற்றலை தேவன் தருவாராக. ஒன் ஃபைனல் வேர்ஸ், ரொம்ப குரூஷியலான வேர்ஸ், யோவான் 19:25 முதல் 30 வரை உள்ள வசனங்கள்.
இவ்வளவு இக்கட்டான சூழலிலும் ஒரு தாகமா இருக்குதுன்னு ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்களா. அவர் கேட்பாராம் கடைசி ஒரு காடி எனக்கு கொடுங்கன்னு. யோசிச்சு பாருங்க, நீங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல இருக்கும்போது பெரிய விஷயங்கள் ஞாபகத்துல வரும். வலி தாங்காது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு எமோஷனலி ஆள் பயங்கர உண்டடா இருப்பார். பிசிக்கலி மட்டும் இல்லை, யாருக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த டைம்ல ஒரு ப்ராஃபஸி என்ன கொடுக்கணுமா, தாகமா இருக்குதுன்னு கேட்கணுமா. யோசிச்சே பார்க்க முடியல. அந்த தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி விட்டு தான் சொன்னார். முடிந்தது என்ன சொன்னா, என்னை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் முன்பாக சொல்லி தீர்மானிக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்ற ஒரு ஜெயத்தை அவர் பெற்று கொண்டது போல இந்த நாளிலும் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பை தர தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் ப்ரொசீட் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஓகே. இதனால தான் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 2-3 ஃபேஸ் அது ரீட் பண்ணல. லூக்கா 24வது அதிகாரம் 1 முதல் 9 வரை, லூக்கா 24வது அதிகாரம் 25 முதல் 27 வரை, லூக்கா 24வது அதிகாரம் 36 முதல் 48 வரை. இந்த லூக்கா 24 36 முதல் 48 வரை மட்டும் வாசிக்கலாம். ஓகே, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். 44 வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருக்கிறது எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஓகே, இது உயிர் தெழுந்த பிறகு எதை தான் சொல்ற, ரெஃபரன்ஸ் எதை தான் காமிக்கிறாரு. எல்லாமே என்ன குறித்து என்னென்ன பைபிளில் எழுதியிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன், அதைத்தான் நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். அதை குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது போல ஒரு பிரேயர் இன்னைக்கு பண்ணுவோம். உங்களை குறித்து தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறவர்களை உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய மனக்கண்களை தேவன் இந்த வேளையில் உங்களுக்கும் திறப்பார். அதனால நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன யாருமே புரிஞ்சுக்கல, எனக்கு இதுக்கப்புறம் எப்படி லைஃப்பை கேரி பண்ணுறதுன்னே தெரியல, ரியலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு லீவ்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, புலம்புவதை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக செல்லுவதற்கு போதுமான ஆற்றலை இந்த நாளிலிருந்து நிச்சயமாய் தேவன் நமக்கு தருவார். ஃபைனல் ப்ரேயருக்குள்ளே போயிடலாமா?